குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். என்ற ஃப்ரெண்ட்ஸ் சேர இப்ராஹிம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், கர்த்தர் சொல்லுகிறார். அதுல ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஸோ இந்த புதிய வாரத்தை நம்ம துவங்கி இருக்கிறோம். விசுவாசத்தோடு நீங்க என்ன நினைத்திருக்கிறீங்களோ அந்த வேலையை துவங்குங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேலையை தொடங்குங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஸோ திடன் மனதாய் இருந்து நம்ம நடத்த வேண்டிய வேலையை விசுவாசத்தோடு நம்ம நடத்தும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இயேசு சுவாமி எந்தெந்த வேலையை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்களோ நீர் அவர்களோடு கூட இருங்க. அந்த வேலையை நடத்தட்டும் ஆண்டவரே. அந்த வேலைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. அது எந்த வேலையை வேண்டாலும் இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய திருமண வேலைகளா இருக்கட்டும், அவங்களுடைய ஆபீஸ் வேலைகளா இருக்கட்டும், குடும்ப வேலைகளா இருக்கட்டும், அவங்களுடைய படிப்பு சம்பந்தமான வேலைகளா இருக்கட்டும், அவங்களுடைய புதிய வேலை ஆண்டவரே, கம்பெனி தொடங்குற வேலையா இருக்கட்டும், எந்த வேலையா இருந்தாலும் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் கூட நீர் இருப்பீராக. நீர் ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. உங்களுடைய மகத்தான அற்புதங்களை ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அனுபவிக்கிட்டோம் ஆண்டவரே. இந்த புதிய வாரத்தை தொடங்கி இருக்கும் போது ஆண்டவரே, எந்த ஒரு எதிரிகளோ எங்களை கண்ணோக்கி வரவே கூடாது இயேசு சுவாமி. எந்த ஒரு எதிர்ப்பின் சக்திகளோ எங்களை கண்ணோக்கி வரக்கூடாது இயேசுப்பா. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு சுவாமி, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. தேவைகளோடு நிற்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தர் தொட்டு நீ சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக இயேசு சுவாமி. ஆண்டவரே, பிஆருக்காக, விசாக்காக, இன்டர்வியூக்காக காத்து கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. அதே மாதிரி எங்க இந்திய தேசத்தை நீங்க வழி நடத்துங்க இயேசப்பா. ஆண்டவரே, எல்லா பொல்லாப்பான காரியங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியக்காரர்களோட உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்கிற ஒருத்தரும் இந்த நாளில திடப்படுத்துவீராக. நாங்க உம்முடைய நாமத்தினாலே எங்களுடைய வேலைகளை துவங்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக வேலையை நடத்துங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். தைரியமாக உங்க வேலையை நடத்துங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. God bless you all. Have a blessed day.